என்ன மொத்தமே ஒரு கஞ்சி தாமே இருக்குது. அதில் அவிய 3 பேர் இருந்து சாப்பிட்டுட்டு இருந்தாவ. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு இருந்தாளுவ. நீங்கள் இப்போ போறீங்களா? அடுத்து சாப்பிடுங்க, பசிக்கும்ல, நேரம்ல. நான் பிறகு சாப்பிட்டுக்கிட்டேன். முதல்ல அப்பையே சாப்பிடவே மக்கா. அப்பாவுக்கு ஒரு மணினா சாப்பிடணும் பத்துக்க. இல்லைனா ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். மாத்திரை பொடியாவை பற்றி அதனால தான். ஆமாம், நானும் மறந்தே போயிட்டேனே. இப்போ அங்கே இருந்து சாப்பிடுதீங்களா? ராணி, என்ன சாப்பாடுமா? இப்போ புரோட்டாயும் இறைச்சியும் இப்போ சாப்பிடுவீங்களா? அதை போட்டு எங்க மக்கா நாங்கள் சாப்பிட்டுக்கிடுவோம். பல்லு இல்லாத காலத்தில் இப்படி வாங்கியிருக்கிய. இட்லி ஏதாவது கொஞ்சம் வாங்கியிருக்கலாம்ல, புரோட்டா சாப்பிடாதவங்களுக்கு. ஐயா ஆமாம், பற்றி இல்லாமல் நானும் மறந்தே போயிட்டேன். கொஞ்சம் கூட ஓரமே இல்லை. நீங்களாம் சாப்பிட மாட்டேன்ட்டு. சரி, இப்படி பண்ணிட்டேனே. எம்ம சத்தில் சோற வச்சிடட்டாம 10 நிமிஷத்தில் வந்துடும்ல. சரி சரி, பானையிலலாம் வச்சிடாத. குக்கரில் எதுலையாவது வை. 5 நிமிஷத்தில் வந்துடும்ல. குழம்பு ஏதாவது இருக்கு வாட்டி? என்ன ரசம் நேற்று வச்சு மத்துக்க. அதை ஃப்ரிட்ஜுக்குள்ள எடுத்து வச்சேன். அதை சூடு பண்ணிடுறேன். ராணி, இதான் அவகிட்ட முதலையே சொன்னேன். நான் வரல, நீ மட்டும் போன்னு பாரு. கடைசியில எனக்கு மட்டும் தனியா பொங்க வேண்டியதா இருக்கு. உனக்கு தான் என்னால கஷ்டம். என்னப்ப பேசுறிய? உங்களுக்கு செய்யறதுல எனக்கு என்ன கஷ்டம்? நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையில என்ன கேட்டாலும் செஞ்சு தருவிய. என்னெல்லாம் பண்ணுவீங்க எங்களுக்காண்டி. ஒரு சோத்த பொங்கி உங்களுக்கு தரதுல எனக்கு அப்படி கஷ்டமாயிருப்போவா? சரி சரி, வேற ஒன்றும் செய்யாண்டாம். சோறை மட்டும் வை. ரசத்தை ஊத்தி நான் சாப்பிட்டுக்கிடுவேன். எனக்காண்டி எல்லாம் ஒன்றும் நீங்க பார்க்காண்டாம். சரி பண்ண வாரேன். ஆ குமாரண்ணே, வேற யாரெல்லாம் சாப்பிடணுமோ அனுப்பிவிடுங்கண்ணே. பெஞ்சு ஃப்ரீயா தான் இருக்குது. கீதா, புரோட்டா தரலனாலும் பரவாயில்ல. இந்த இறைச்சி குழம்பியாவது சத்தல கேளு. அப்பனா சாயந்தரம் ஒரு தோசையை ஊற்றி அந்த இறைச்சி குழம்பு வச்சு தின்றலாம்ல. இருங்கக்கா, நான் கேட்கேன். செல்வா, என்னைக்கு இதான் நல்லா சாப்பிட்டியா? ஆமா செல்வா, சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு. எந்த ஹோட்டல்ல வாங்கினது? இது ஆரியபவன்ல ஆர்டர் பண்ணியிருந்து. அப்படியா? சரி சரி. அம்மா, நீ என்ன எதுக்கு கூப்பிட்டா? எனக்கும் அந்த அக்காக்கும் சத்தோல சால்னா வேணும் செல்வா. கொஞ்சம் தர முடியுமா? சால்னாயே வேணும். இப்ப எடுக்க முடியாது பத்துக்க. நான் எல்லாரும் சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு மீதி இருந்துச்சுன்னா ஒரு கவர்ல கட்டி உங்க வீட்டுக்கு கொண்டு வரட்டா? அப்படியே செல்வா, அப்படியே இந்த அக்கா வீட்டுக்கு கொஞ்சோண்டு கொடுத்துருந்தேன். 2 கவரா ஊத்தி கொண்டு வா. சரி கீதா, நான் கொண்டு வரேன். நீ போ. செல்வா, மறந்துடாத. சரி கீதா, நீ பாத்து போ. பாத்துல போனமா இருக்குல்ல. ஏங்க உமா வந்துட்டாலும். என்ன உமா? ஆமா, நானே வீட்ல படுத்துக்கிட்டு கிடக்கேன். நீங்க என்ன பண்ணிட்டு கிடக்கா? குமாரன் தான் பந்தி விளம்ப சொன்னா உமா, அதான் விளம்பிட்டு இருக்கேன். நீ விளம்பிய லட்சணத்தை நானும் பார்த்தனே. வரவளுக்கும் போறவளுக்கும் சால்னா ஊத்தி கொடுத்துட்டு கிடக்குதியாக்கா. உமா, யார பார்த்து என்ன பேசிய உமா வெளியே நின்னுக்கிட்டு? ஏன் கண்ணும் தெரியாம போயிட்டோ? உன்னதானே பார்த்து பேசிட்டு இருக்கேன். நான் செத்தோட குழம்ப வீட்டுக்கு எடுத்துட்டு வான்னு சொன்னதுக்கு நான் என்ன பொம்பளையா? குழம்பெல்லாம் அள்ளிட்டு கிடக்கிறதுக்கு, கூட்டள்ளிட்டு கிடக்கிறதுக்குன்னு சொல்லிக்கிட்டு இப்போ அவன் வீட்டுக்கெல்லாம் கொண்டு கொடுக்கானா? உமா, உன் பாட்டுக்கு ஏதாவது உளறிட்டு கிடக்காத. பேசாம பெயிரு வீட்டுக்கு. ஏன் நான் எதுக்கு போவணும்? நீ போ. நீ முதல்ல வீட்டுக்கு போ, நானும் பின்னாடியே வாரேன். இல்லைன்னா நானும் இங்கே தான் நிற்பேன். நீ எப்படி குழம்பு கொண்டு அவ வீட்டுல கொடுக்கான்னு நானும் பார்த்துவேன். இவளை இப்ப இங்க யாரு கூட்டிட்டு வந்தது? வசந்திக்கு ஏதோ யோசிக்க வந்தே. வாங்க ஓடிடுவோம். நம்மளதான் பார்க்கவன்னு நினைக்கேன். ஆமா, நான் இங்க பந்தி விளம்பிட்டு இருக்கேன்னு உன்கிட்ட சொன்னது யாரு? யாரு சொன்னா என்ன? யாராவது சொல்லிருப்பவ. அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? நீங்க பண்ணினது தப்பு தானே. என்னம்மா, புருஷ மொண்டாட்டிக்குள்ள சண்டையா போடுதிய? ஐயே வாங்க மாமா, சும்மா பேசிக்கிட்டு தான் இருக்கோம். சண்டைலாம் ஒன்றும் போடல. சரி சரி, நான் வயசுல மூத்தமைனால சொல்லியே. கேட்கணும்னா கேட்டுக்கிடுங்க. என்ன சண்டைனாலும் வீட்டுக்குள்ள அந்த 4 சுவருக்குள்ளதான் இருக்கணும். வெளியே வந்து அந்த சண்டையை காமிச்சுக்கிட்டோன்னு வைங்க, அதை பயன்படுத்தியே நம்மளை பிரிக்கிறதுக்கு நிறைய பேர் வழி பார்ப்பாவ. சரி மாமா. அதனால புருஷ மொண்டாட்டிக்குள்ள என்ன சண்டை வந்தாலும் நீங்க 2 பேரே தீர்த்துக்கிடணும். அந்த சண்டையை போய் 3வது மனுஷங்கிட்ட சொல்லி மாறி அந்த சண்டையை அவிய தீர்த்து வைப்போம்னு நினைச்சோன்னு வையே, சண்டை வளர்ந்துகிட்டே தான் போவோம். சரி மாமா, சரி சரி. போ, ஏதோ சத்தம் கேட்க வேணுதான் இங்க வந்து பார்க்க வந்தேன். நான் போயிட்டு வரேன்னா. ஆட்டு மாமா போங்க. உமாவா, வீட்டுக்கு போலாம். அப்ப நீங்களும் என் கூடயே அங்கேயே தான் இருக்கணும். திரும்ப வரையே விடாதுன்னு. அது எப்படி உமா? இங்க ஃபங்க்ஷனை வச்சுட்டு நாங்க வீட்டுக்குள்ள இருந்தா அந்த அண்ணன் என்ன நினைப்பாவ? அவளுக்கே கூட செய்யறதுக்கு யாருமே இல்ல. நான் தான் கூட ஒத்தாசையே நிக்கேன். நீ வேற இப்படி சொல்லிய, நான் என்னதான் செய்யறதுக்கு? அப்பமுன்னா நானும் இங்கே நிக்கேன். உனக்கு உடம்பு சரியில்லைல்ல, வீட்டுல போய் ரெஸ்ட் எடுப்போம். உடம்பெல்லாம் சரியாயிட்டு நான் இங்கே நின்னுக்கிடியே. அப்ப அது வாம்பாடு. நீ நான் சொன்னா கேட்கே போறா. சரி போ. எவ்வளவு நேரங்க இப்படியே நிப்பிய? எதுலயாவது இருக்கலாம்ல? இவ்வளவு நேரம் இருந்ததுனமா இருந்தேன். அதான் கொஞ்ச நேரம் நிப்போமேனு இங்க மாதிரி வந்தேன். 5 நிமிஷத்துல விசில் வந்துட்டேனே. ஆமாமா, குக்கர்ல சீக்கிரம் விசில் வந்துரும்ல. நீங்க குக்கர்ல சோறு போக மாட்டீங்களோ?
ஆமாக்கா இதுவரை குக்கர்ல சோறு பொங்குனதே இல்ல பத்துடுங்க. பானையில தான் பொங்குவேன். அப்பதானே சோறை வடிக்க முடியும், கஞ்சி தண்ணி எல்லாம் குடிக்கலாம்ல. அதனாலதான் இதுல நல்லா ஏற்க மாட்டேக்கு. வேற எதுக்காவது குக்கர் பயன்படுத்துவீங்களா? ஆமா, இந்த நாட்டுக்கோழி இல்லைன்னா இந்த ஆடை தான் எடுத்துட்டு வரும்போது அந்த இறைச்சியை மட்டும் நம்ம வேக வைக்கிறதுக்கு குக்கர்ல வேக வைப்பேன். அது சீக்கிரம் வந்துரும்ல. ஆமா ஆமா. மைனி நீங்களும் இங்கதான் நிக்கிறீல? ஆமா ராணி, உட்காந்தே இருக்கிறதுக்கு சரியா இருந்துச்சா, சரி அப்படியே அடுக்கலையெல்லாம் சுத்தி பாப்பேன்னு வந்தேன். இங்க வந்து பார்த்தா புரோட்டாலாம் வச்சிருக்கிறியே சாப்பிடறதுக்கு. மாமா சாப்பிட மாட்டா பத்தியா, அதான் அவளுக்கு மட்டும் சொத்தல சோறு வைக்கலான்னு வந்தேன். இங்க லட்சுமி நின்னாலா, அந்தால லட்சுமிட்ட சொல்லிட்டு அவையிலே சோறு வைக்கேன்னு அவ அந்தால வச்சுட்டு பேசி நிக்க மாத்துக்க. அப்படியே மைனியா, நானும் அப்பாக்கு தான் சோறு வைக்கலான்னு வந்தேன். அதுக்கு முன்னாடி நீங்களே வச்சிட்டீல. அப்பா கரெக்டா 1 மணினா பசிக்குமாம்ல, அதான் அம்மா போய் சோறு வை கொஞ்சோண்டு ரசத்தை மாதிரி சூடு பண்ணி வச்சுக்கிடலான்னு. ரசம் உள்ள இருக்குது, அதை எடுத்து இனி சூடு பண்ணிக்கிட்டீங்க அப்பனா. சரி சரி, அப்ப நீ பாத்துக்க. ஆட்டே லட்சுமி, ரொம்ப நன்றி லட்சுமி. இன்னைக்கு ஃபுல்லா நீ தான் அது இதுன்னு பாத்துக்கிட்டே இருக்கா. வந்த எல்லாருக்கும் காப்பி கொடுக்கறதுக்கு, ஜூஸ் கலக்கி கொடுக்கறதுக்கு எல்லாம் நீ தான் பாக்கா. ரொம்ப தேங்க்ஸ் உனக்கு. ஐயே போவாங்கக்க, நீங்க என் வீட்டுல எவ்வளவு செஞ்சிருக்கீங்க, இதெல்லாம் அதுக்கு கொஞ்சம் கூட ஈடாவாது. இப்படி தேங்க்ஸ் சொல்லிட்டு அழைவிய. நான் என்னைக்காவது அப்படி சொல்லியிருக்கேன்? நம்மளாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுல அப்படி தேங்க்ஸ் சொல்லி பிரிக்கலாமா? ஆமா, இப்ப போறவங்க மைனி அவிய தானே உங்ககிட்ட எப்பவுமே எரிஞ்செறிஞ்சு விடுவான்னு சொல்லுவிய. இப்படி நல்லா எனக்கு இருக்காவ, அவியெல்லாம் அப்படி எனக்கு நம்பவே முடியல. அந்த கதையை உன்ட்ட சொல்லல. இப்போ ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு போயிருந்தோம்ல, அன்னைக்குதான் மனசு விட்டு பேசணும் ஒரு 10 நிமிஷம். எல்லா பிரச்சனையும் தெரியாட்டு பத்துக்க. அவ எங்களை தப்பா நினைச்சிருந்திருக்கா, நான் அவளை தப்பா நினைச்சிட்டு இருந்திருக்கேன். இது தெரியாம பேசாமலேயே எதுக்கு எடுத்தாலும் முஞ்சத்துக்கு வச்சுக்கிட்டே கிடப்போம். கடைசியில பேசணும் பத்தியா, அன்னையோட எல்லா பிரச்சனையும் தீர்ந்து. அப்படியாக்கு அதுவும் நல்லதுதான் பத்திடுங்க. இப்படி உடனே பேசி தீர்த்துட்டோன்னு வைங்களா, அது பெரிய பிரச்சனை ஆகாது. மனசு விட்டு ஒரு 10 நிமிஷம் பேசினா போதும், எல்லா பிரச்சனையும் உடனே தீர்ந்துரும்ல. ஆமா லட்சுமி. லட்சுமி, இந்த குக்கரை ஆஃப் பண்ணிட்டியா? ஆமாக்க பண்ணிட்டேன். அது சும்மா அந்த ஆவி வெளியே வந்துட்டு இருக்கு. அப்பனா சரி, அந்த ஆவியெல்லாம் இறங்கிட்டு மாதிரி எல்லாம் எடுத்து கொடுக்கலாம். வந்தவி எல்லாரும் சாப்பிட்டுட்டாவளா தெரியுமா? தெரியலையக்க, நான் உள்ளே எல்லாம் நிக்கேன். நீங்க பாக்கே இல்லையே வெளியே போய்? ஆமா லட்சுமி, நான் போய் பாக்கே இல்லை பத்துக்க. வசந்திக்கு செல்வானே வரவளான்னு கொஞ்சம் எட்டி பாருங்க. என்ன சின்ன பண்ணு, 2 பேரையும் ஒரு இடத்துலயும் காணையில, இப்பதான் வாரிய. எக்க கொஞ்சம் அமைதியா இருங்க. காணையில சின்ன பண்ணு வரலன்னு தான் நினைக்கேன். ஆனா தண்ணி நம்மள பார்த்த மாதிரி தான் இருந்து தெரியுமா. நானும் கண்டுபிடிச்சிரும். இப்ப பின்னாடி வந்து ஏசுவோம்னு நினைச்சேன். அதெல்லாம் ஒண்ணும் பாத்துக்க மாட்டான். என்னது நடக்குது, யாரு பார்த்தா யாரு பார்க்கல. எக்க அந்த கதையை நான் சொல்லியேன். இந்த செல்வானே பந்தி விளம்பிட்டு இருந்தாவளா, கீதை வந்து சாப்பிட வந்திருந்தா. சாப்பிட்டுட்டு இருந்தாளா, அவளுக்கு நான் பரிமாறின்னு சொல்லிட்டு குமாரனி வச்சிருந்த வாளி எடுத்து செல்வானே எல்லாம் ஊற்றி எடுத்து கொடுத்துட்டு இருந்தாவ. நாங்கள் அந்த அளவு போய் உமாலை கூட்டிகிட்டு வருவோம்னு போய் கூட்டிகிட்டு வந்தோம். 2 பேருக்கும் ஒரே சண்டை. பின்னாடி பந்தி பரிமாறி இடத்துல நின்றுட்டு நாங்கள் பார்த்துருந்தோமா. இதெல்லாம் இவள்கிட்ட போய் யார் சொல்லி கொடுத்தா? ஆனால் அந்த அண்ணன் கொஞ்சம் எட்டி பார்த்த மாதிரி இருந்தா. பாத்திலக்க இவ்வளவு பண்ணிய வேலைய, இவளுக்கெல்லாம் இது தேவையா? இம்மா கலர் மண்டை இங்கெல்லாம் நின்று இருக்குது. நானும் காணல, வீட்டுக்கு போயிட்டு அவளை வரட்டுன்னுலாம் நினைச்சிட்டு இருந்தேன். சின்ன பொண்ணு, அவன் அவ கூட படிச்ச பிள்ளைன்னு சொல்லிட்டு அவட்ட கொஞ்சம் பேசுவான். நீ எதுக்கு உமாலெல்லாம் கூப்பிட்டு இருக்கா? அவ கோவப்படுவான்னு தெரியும். இந்த நேரம் அவளுக்கு காய்ச்சல்னு வேற சொன்னா. இந்த நேரம் அவளை கூட்டிட்டு வந்திருக்கா பத்தியா? நீ ஒரு ஆளு. எக்கப்போ வாங்கக்க வேற கண்டென்ட் கிடைக்கல, அதனாலதான் அவளை கூட்டிட்டு வந்தேன். வேற என்ன செய்யுதுக்கு? அம்மா நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா? எங்க வாங்கன்னு கூப்பிட்டிய, வந்தோம். சாப்பிடுங்கன்னு ஒரு வார்த்தையும் யாரும் சொல்லல. அதான் அந்த ஆளை நிக்கும். ஆமா, இவ்விய தின்னுங்கன்னு சொன்னாதான் தும்பாவ, இல்லைன்னா அந்த ஆளை திங்காமல போவ. பந்தியிலே இருக்க போயிட்டு மாதிரி அந்த அண்ணன் விரட்டி விட்டனால இங்க வந்து நின்று கதை உடையதை பாருங்களா. சின்ன பொண்ணு அதெல்லாம் வெளியே சொல்லாத சின்ன பொண்ணு. விரட்டி விட்டாவளா? யாருமா விரட்டி விட்டா? எக்க விரட்டி எல்லாம் ஒன்றும் விடல. பந்தியிலே இருக்க போனாவ. இந்த நம்மளுக்கு இந்த பாத்திரம்லாம் ஃப்ரீயா ஒரு அண்ணன் இருந்தாவோ தெரியுமா, அவிய சாப்பிட வந்தாவளா. அதனால நீங்க பிறகு சாப்பிடுங்கம்மா, முதல்ல வெளியே இருந்து வந்தவிய சாப்பிட்டுன்னாவ. அதுக்குதான் இவ்விய அப்படி சொல்லியாவ. ஐயா இவி வந்தாவளோ? நான் பாக்கே இல்லையே. எங்க நிக்க சின்ன பொண்ணு? தெருலக்க சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு போயிருப்பவன்னு நினைக்கேன். முன்னாடி எங்கேயாவது நிக்கவளான்னு போய் பாருங்க. சரி சின்ன பொண்ணு, நான் போய் பாக்கேன். லட்சுமிக்கு சாப்பிட்டீங்களா? இல்ல சின்ன பொண்ணு, ஒரே வேலை, அதான் இங்கே நிக்க மாட்டுக்க. என்ன வாய் 4 முளத்துக்குலாம் நீண்டுட்டு போவு, என்ன ஆச்சரியா இருக்கு. ஏங்க புது சேலை கொடுத்துருக்கனாலயா? சேலெல்லாம் அழகா இருக்குவ. யார் வாங்கி தந்தது? இது புது சேலை சின்ன பொண்ணு. இந்த பூமாரி மிந்தி ஸ்கூல்ல இருந்து ஒரு நாள் டூருக்கு போனேன். அப்ப எனக்கு ஒரு சேலை எடுத்துட்டு வந்தாளா, அது இவ்வளவு நாள் கட்டாம அப்படியே வச்சிருந்தேன். இது நம்ம ராணியக்கா வீடு தானே, அதனாலதான் இங்க கொடுத்துட்டு வந்தேன். நல்லா இருக்குவா? அழகா தாங்க இருக்குது. இந்த 4 முடியோட அழகா தாங்க கட்டுதிய. இனி சேலை கட்டணும்னா உங்ககிட்ட வந்துடுன்னு போ, யார்கிட்ட வேணாலும் போ, எனக்கு என்ன. எம்மா வேண்டாம்மா, இடி நீ என்கிட்ட ஒண்ணு வராண்டா. நானே கட்டையோண்டு கிடக்கேன். நீ என்ன வளர்த்தியா இருந்துகிட்டு நான் என்ன நீட்டி உனக்கு கட்டுவேன். 2 ஸ்டூல் போட்டாதான் உனக்கு வளர்த்திக்கே வருவேன். மாதிரி அதுல ஏறி இறங்கி நாமளாம் கட்டிக்கிட மாட்டோமா? உனக்கு வசந்தி தான் கரெக்ட், அவட்டையே கட்டிக்க. சும்மா ஒரு பேச்சுக்கு தாங்க கேட்டு பார்த்தேன். நீங்களே கரெக்டா ஒத்துக்கிட்டீல. எக்கா போய் சாப்பிடுவோம் வாங்கக்க, ரொம்ப பசிக்குது. நான் வெளியெல்லாம் வரல சின்ன பொண்ணு. நம்ம இந்த ரூம்ல இருந்து சாப்பிட்டுருமா?
ஆமா சின்ன பொண்ணு, நானும் அதான் நினைச்சேன். வெளியே அங்க போய் இருந்து சாப்பிட்டு இருக்கு, ஏதாவது ஒரு ரூம்குள்ள இருந்து சாப்பிட்டேன்னு வையா, பைய பொறுமையா சாப்பிடலாம். எவ்வளவு வேணாலும் எடுத்து வச்சு தின்னாலும் யாருக்கும் தெரியாதுல்ல சின்ன பொண்ணு. வெளியே இருந்தா எல்லாரும் பாப்பாவ, நம்மளுக்கு பின்னாடி பின்னாடி வந்து நிப்பவ சாப்பிட்டு இருக்கு. அவசர அவசரமாலாம் சாப்பிடணும், அதுக்கு தான் சொல்லி. அப்போ இன்னைக்கு ஒரு குண்டா முழுங்க போறது உறுதி. சரி, எங்க இருந்து சாப்பிட்டு இருக்கு? அதான் அந்த அடுக்கலைக்கு பின்னாடி ஒரு ரூம் இருக்குல்ல, அங்க போவோம். சரி, அப்போ குண்டா சட்டியெல்லாம் எடுத்துட்டு வாங்க.